ஹலோ கைஸ், ரத்னம் மூவியோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு மாதிரி நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம சேனல் வந்து ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் கைஸ் வரும். படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரின்னு சொல்லிட்டு அவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஷால் தான். ஹீரோயின்னு யார் சொல்றது நம்ம தெரியல, ஏன்னா கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் உண்மையாக சொல்ல போனால் வேற லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. ஆனால் ரொம்ப அதிகமான ஃபைட்னு சொல்லலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு சாங் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு இரிட்டேட்டான சவுண்ட்னே சொல்லலாம். டிஎஸ்பியோட மியூசிக்கா இது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு சில இடத்துல நமக்கே அந்த இறைச்சல் சவுண்ட்லாம் வரும்ல, அந்த லெவலுக்கு ஒரு மியூசிக் ஒரு சில இடத்துல வந்து இரிட்டேட்டாகவே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஓகே பரவாயில்ல. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக அப்படியே போயிட்டு இருக்கு. எப்போதும் போல ஹரி அவர் கதையில் வர மாதிரியே லாஸ்ட்டு ஆந்திரா சைடில் உள்ள ஒரு 3 ரவுடி அது மாதிரி வச்சுட்டு அவங்கள சாவடிச்சு இது பண்ணுறது தான் கதையே. இந்த கதைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் நீங்கள் போகலாம்.